Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் difference between can versus could. canனா என்ன, couldனா என்ன, எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். can அப்படின்னா தமிழில் முடியும், என்னால் செய்ய முடியும், அவர்களாலையும் செய்ய முடியும், உங்களாலையும் செய்ய முடியும். ப்ரெசண்ட்டில் ஃப்யூச்சர் எபிலிட்டியை அண்ட் பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்காக we can use this can. She can speak English very well. அவளால் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். You can play after do your homework. நீ என்ன பண்ணலாம், ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீ விளையாட போகலாம். Can I use your phone? ஸோ இந்த மாதிரி கொஷின் சீரீஸ்லேயுமே வந்து நம்ம இந்த கேன் அப்படின்ட்டு இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தரால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் we can use like that. Next one is could. எபிலிட்டி இன் த பாஸ்ட். ஒரு விஷயம் அவங்க பாஸ்டில் செஞ்சுருப்பாங்க, பட் நாட் இன் த ப்ரெசண்ட்டில் அவங்களால இப்போ செய்ய முடியல. வென் ஐ வாஸ் யங்கர் ஐ குட் ஒர்க் அவுட் ஃபார் 2 hours வித்தவுட் ஸ்டாப்பிங். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது நான் 2 மணி நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஐ குட் ஸ்விம் வென் ஐ வாஸ் 10 years old. ஷீ குட் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பாஸ்டில் முடிஞ்சது, ஆனால் ப்ரெசண்ட்டில் அவங்களால முடியலை. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.